ரோகனும் சோமனும் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். 2 பேரும் தன்னோட ஃப்ரெண்ட் மேரேஜ்க்கு போயிட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்துட்டு இருந்தாங்க. ரொம்ப நேரம் ஆனதுனால அந்த ரோட்ல யாருமே காணோம். நேரம் ஆக ஆக ரோட்ல ஒருத்தர் கூட இல்ல. ரோகனும் சுமனும் மட்டும் தனியா கார்ல போயிட்டு இருந்தாங்க. ரோகன் கொஞ்சம் கோவமா இருந்தான். அப்போ சுமன் கிட்ட இப்படி பேசுறான். டேய், என்ன இது, ரோட்ல யாருமே காணோம், நம்ம மட்டும் தான் தனியா போயிட்டு இருக்கோம். இதுக்கு தான் நான் உன்னை சீக்கிரமா கிளம்ப சொன்னேன். இப்ப பாரு எவ்வளோ லேட் ஆகிடுச்சு, எனக்கு வேற வழி வேற தெரியாது. டேய், ஏன் இப்படி பயப்படுற? கல்யாணத்துக்கு தானே போனோம், அங்க கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, விடு, பயப்படாதான், நான் கூட இருக்கல. சுமன், டைம் இப்போவே 11:30 ஆயிடுச்சுடா. ஃபோனில் வேற சிக்னல் இல்லை, மேப்பும் கரெக்டாக காட்ட மாட்டேது. இனிமேல் எப்படி போகிறது? ரோகன், எனக்கு தெரியும்டா, நான் எங்கள் ஊருக்கு இந்த வழியாக தான் போவேன். நீ பயப்படாத, நான் சொல்கிற வழியிலேயே போ. வழி ரொம்ப அமைதியாவே இருக்குன்னு கொஞ்ச நேரம் சுமன் தூங்கிட்டான். கொஞ்ச நேரம் அமைதியா கண்ணை மூடி தூங்கினா. ஆனா ரோகன் போற வழிய நினைச்சு பயந்தே கார் ஓட்டிட்டு போனான். சுமன் சீக்கிரமா போகணும்னு காட்டு வழியில போக சொன்னா. இந்த காட்டு வழி பக்கமா போனாதான் அந்த ஹைவேஸ அடைய முடியும். ரோகன் பயந்துட்டே காரை ஓட்டிட்டு போயிட்டு இருந்தான். கொஞ்ச நேரம் கழிச்சு கார் கொஞ்சம் ஸ்லோ ஆயிடுச்சு. இன்ஜின்ல இருந்து புகை வர ஆரம்பிச்சது. ரோகனுக்கு ஒண்ணுமே புரியல. ஐயோ, இந்த நேரம் பார்த்து கார்ல புகை வர வருதே, இங்க உதவி பண்ண கூட ஆள் இல்லையே, நல்லா மாட்டணும். நடு காட்டுல ஒரே இருட்டா இருந்துச்சு. ரோகன் காரை நிறுத்திட்டான். ரோகன் காரை விட்டு இறங்கி சுத்தி பார்த்தான். பனி சூழ்ந்த காட்டு இருட்டுல பார்க்கவே ரொம்ப பயமா இருந்துச்சு. ரொம்ப நேரம் டிராவல் பண்ணதுல கார் ஹீட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சரி, பேனட்டை ஓபன் பண்ணி பார்க்கலாம். ரோகன் பேனட்டை ஓபன் பண்ணி பார்த்தா இன்ஜின்ல இருந்து ஃபுல்லா ஒரே புகை. அப்ப அங்க ஒரு உருவம் நின்னுட்டு இருந்துச்சு. அங்க எந்த உருவமும் தெரியல. பயத்துல நமக்கு தான் தெரியுதுன்னு விட்டுறான். நடுராத்திரி 12 மணி ஆகிடுச்சு. ரோகன் நிக்கிற இடம் ரொம்ப அமானுஷ்யமா இருந்துச்சு. காத்து பயங்கரமா அடிக்க ஆரம்பிச்சுது. அந்த இரவு பார்க்க ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. ரோகன் எந்த பயத்தையும் வெளிக்காட்டாம கார்ல இருந்து வாட்டர் பாட்டில கொண்டு வந்து இன்ஜினை ஊத்தி கூல் பண்றான். அப்போ ரோகனுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. பயத்துல ரோகனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. வேகமா தண்ணிய ஊத்திட்டு இருந்தான். அப்போ திடீர்னு ஒரு அமைதி. ரோகன் பின்னாடி ஏதோ ஒரு உருவம் நின்னுட்டு இருந்துச்சு. ரோகன் காருக்குள்ள வந்து பயந்து நடுங்கினா. அப்புறம் காரை ஸ்டார்ட் பண்ணிட்டான். அங்க இருந்தும் கிளம்பிட்டான்.
கொஞ்ச நேரம் கழிச்சு ரோகன் கண் முழிச்சு பார்த்தான். சுமனும் எழுந்துட்டான். என்னடா ஆச்சு? எதுக்குடா காரை இடிச்சிட்டு இப்படி வேகமா? டேய், வர வழியில யாரோ குறுக்க வந்த மாதிரி இருந்துச்சுடா. யாருன்னு தெரியலடா. எனக்கு வேற ஒரே பயமா இருக்கு. வர வழியில நிறைய அமானுஷ விஷயம்லாம் வர நடந்துச்சு. நான் தான் உன்னை எழுப்பல. சுமனும் ரோகனும் வெளியே வந்து சிக்னல் கிடைக்குதான்னு பார்த்தாங்க. ஆனா சுத்தமா சிக்னலே இல்ல. சுத்தமா சிக்னலும் இல்ல. மணி வேற 12 ஆகுது. இப்ப போய் யார வர தேடுறதுன்னு தெரியல. இப்படி பேசிட்டு இருக்கும் போது சுமன் போன் அடிக்குது. என்னடா சிக்னல் இல்லைன்னு சொன்ன, இப்ப போன் வருது. என்னடா நடக்குது? எனக்கு ஒன்றும் புரியல. சுமன், என்னடா ஆச்சு? எதுக்குடா இப்படி பண்ற? சுமன், சுமன். சுமனோட கண் ஃபுல்லா ரத்த கலர்ல இருந்துச்சு. சுமன் ஒரு அரக்கனாவே மாறிட்டான். சுமன் ஒரு மாதிரி கத்திட்டே ரோகனை கீழே தள்ளி அடிக்க ஆரம்பிச்சான். ஆ ஆ ஏய் சுமன், விட்றா. ஆ ரோகன் அவனோட உயிரை காப்பாத்திக்க பக்கத்துல இருக்க ஒரு கல்லை தூக்கி சுமனை அடிக்க ஆரம்பிச்சான். சுமன் கீழே விழுந்துட்டான். ரோகன் என்ன பண்றதுன்னு தெரியாம ஓடி போய் கார்ல ஏறிட்டான். சுமன் ரொம்ப ஆக்ரோஷமா கார் மேல ஏறி காரை அடிக்க ஆரம்பிச்சான். ரோகன் காரை விட்டு வெளியே வந்து விழுந்துட்டான். அந்த காட்டுல எங்க போறதுன்னு தெரியாம ரோகன் தலை தெறிக்க ஓடினான். சுமன் அவனை விடவே இல்ல. பின்தொடர்ந்து ஓடிட்டே இருந்தான். சுமன் ரோகனோட கழுத்தை பிடிச்சு தூக்கிட்டான். ரோகன் சுமனை கீழே தள்ளி விட்டு ஒரு கல்லை எடுத்து வேகமா அடிக்க ஆரம்பிச்சான். சுமன் அங்கேயே இறந்து போயிட்டான். கொஞ்ச நேரம் கழிச்சு ரோகனுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. அவனே அவனை கல்லால அடிச்சுக்கிட்டான். கடைசியில 2 பேரும் மர்மமான முறையில இறந்து போறாங்க. இந்த காட்டு வழியில வந்தவங்க யாருமே உயிரோட போனதில்ல. இந்த மர்மம் தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு.